ஹாய், ஹலோ. என்னோட நேம் நரேஷ். ஸோ, இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ், எந்த மாதிரி லைசன்ஸ் தேவைப்படும், என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு இன்னும் க்ரோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்ட் டு எண்ட் பாருங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை தாண்டி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சம் டாபிக் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். கடை வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ கடன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். இல்லை எனக்கு வந்து மணி ஹேண்டலிங் நல்லாவே வரும், நான் கடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் விஷ், அது உங்களோட சாய்ஸ். ஸோ அதுக்கு நான் எதுவுமே சொல்ல வரல. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி யாருமே கடன் வாங்கக்கூடாது. இவன் என்னடா இவன் பேங்க்குக்கு பெரிய அப்பா வைக்கிற கடனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாரும் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கணும். ஸோ கடன் கொடுக்குறவங்க, கடன் வாங்கினவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அவங்கள மாரி ஆளுங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து நாளைக்கு எந்த ஒரு ரூபா கடை இல்லாமல் இருக்கணும்னு தான் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ சரிங்களா? ஸோ ஹெண்ட் டு ஹெண்ட் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு டாபிக் வேறு எங்கேயோ சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது சொல்லிடுறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கடை வாங்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு பண்ணுங்க. இருக்கிற அமௌண்ட் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் தேவைப்படும், ஃபுட் லைசன்ஸ் தேவைப்படும். பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் சம் உங்கள் இதில் ஆளுங்களாக வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் சர்டன் லைசன்ஸ், நிறைய லைசன்ஸ் இருக்குது. கால்ட் அஸ் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ட்ரேட் லைசன்ஸ், அந்த மாதிரி நிறைய லைசன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் வந்து ஃபுட் லைசன்ஸ் மேண்டட்டரி. இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஸோ மேண்டட்டரியான விஷயம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லை, டேக்ஸ் கன்சல்டன்ட், இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ என்னால் என்னென்ன விஷயம்லாம் ஒரு 10 to 11 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். முடியலன்னா அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன், இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் சொன்னல, ஸோ உங்ககிட்ட ஒரு 5 lakh rupees இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 5 lakh இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் நிறைய ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி அமௌண்ட்டை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிடாதீங்க. தென் எமர்ஜென்சி பிஸ்னஸ் ஃபண்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எமர்ஜென்சி பிஸ்னஸ் பண்ணால், இப்போது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, எல்லாருக்கும் ஆரம்பித்த உடனே ப்ராஃபிட் தான் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை. சில பேருக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறதுக்கே ஒரு 3-4 month டைம் ஆகும், டிபெண்ட் அப்பான் தேர் பிஸ்னஸ் பொறுத்து, கஸ்டமர்ஸ் பொறுத்து. ஸோ அவங்களுக்கு பிக்கப் ஆகிறதுக்கே, மார்க்கெட்டில் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸில் இருக்கும்போது, இல்லை நான் காசு போட்டேன் 5 lakh போட்டேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு பிஸ்னஸ் ரன்னிங் ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு டெக்னிக்கலி ரொம்ப பேச தெரியல. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 month. உங்களுக்கு தெரியும், உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு 1 year பிக்கப் ஆகலாம், இல்லை 6 months பிக்கப் ஆகலாம். அதுக்குண்டான ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்லி ஹார்ட் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் பிஸ்னஸில். ஃபண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் பார்த்தாது, உங்கள் டைம், எஃபர்ட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா
கண்டிப்பாக ஒரு சில லைசன்சஸ் எடுக்கணும். ஒரு 3 டைப் ஆஃப் என்டிட்டி இருக்குங்க. ஒரு 3 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நான் இல்லைப்பா, நான் வந்து இந்த ப்ரைவேட் லிமிடெட்ல இல்லை, என் பிஸ்னஸ் ரொம்ப சின்ன பிஸ்னஸ், நான் வந்து சிங்கிளாக தான் செயல்பட போகிறேன், அப் சின்ன பிஸ்னஸ் சிங்கிளாக தான் செயல்பட போகிறேன், எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லைன்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொப்ரேட்டர்ஷிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே ஜிஎஸ்டி, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், உதயம் எம்எஸ்எம்இ ரெண்டும் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லை உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரொப்ரேட்டர்ஷிப் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லைசன்சஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு 100% எலிஜிபிள். சாரி, உங்களை யாரும் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? தென் இன்னொரு என்டிட்டி இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொன்னது ப்ரொப்ரேட்டர்ஷிப் இட்ஸ் கால்ட் அஸ் ஏ அன்ரெஜிஸ்டர் என்டிட்டி. அன்ரெஜிஸ்டர்னா நம்ம கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்லையோ இல்லை ஒரு பெரிய என்டிட்டி கூட நம்ம வந்து இது பண்ணி டைப் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் லைபிலிட்டி தான் அஃபெக்ட் ஆகும் அதில். ஸோ அதுதான் ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா 100 எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணுன்னா நீங்கள் உங்கள் லைபிலிட்டி, ஐ மீன் உங்கள் பிஸ்னஸ் அசெட் இல்லாமல் பர்சனல் அசெட் செல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். அசெட்ஸ், ஐ மீன் லைபிலிட்டியோட, ஐ மீன் பிஸ்னஸ் என்டிட்டியோட டிஸ்அட்வான்டேஜ், இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவோட டாப்பிக்கே வரேன் நான். ஸோ இன்னொரு என்டிட்டி என்ன சொல்லியிருந்தேன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா மினிமம் 2 பார்ட்னர்ஸ் தேவை பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணா இருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் டீட், ஒரு பார்ட்னர்ஷிப் பேன் கார்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸை பொறுத்து நீங்கள் என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணுன்ற மாரிலாம் சர்டன் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ரிகார்டிங் கன்சல்டன்சி வேணும்னா நான் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு எந்த மாதிரி என்டிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக, ஏன்னா நான் ஒரு ரேண்டமாக பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு ஒரு பர்சனல் கன்சல்டன்சி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ என் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர் என்டிட்டி தான். நீங்கள் நார்மல் லோக்கல் சிஏ வச்சு நீங்கள் வந்து ஒரு டீட் ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயும் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் டீட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் டீட் ரெஜிஸ்டர் ஆகாது, ஸ்டாம்ப் பேப்பர்லாம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது ரெண்டும் இப்போ நான் சொன்னது வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், இது ரெண்டும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் சொல்ல போகிற என்டிட்டிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிற என்டிட்டி, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்டிட்டி, இன்னும் பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் சொல்ல போகிற என்டிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட், எல்எல்பி, பப்ளிக் லிமிடெட். ஸோ இந்த 3 என்டிட்டி இருக்குது. ஸோ இல்லைப்பா எனக்கு ப்ரொப்ரேட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப்லாம் வேணாம், நான் ஒரு பெரிய லெவலில் பிளான் பண்ணுறேன், ஒரு மல்டிநேஷ்னல் லெவலுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் யூ கேன் கோ வித் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. வை? பிகாஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ பேன் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணால் உங்கள் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்களே ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்லேயே பார்க்கலாம். ஒருத்தவங்க நொய்டாவில் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க பெங்களூரில் வச்சுருப்பாங்க, டெல்லியில் வச்சுருப்பாங்க, குஜராத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சம் ஜிஎஸ்டி, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஎஸ்டி, ஏபிஓபி ஜிஎஸ்டி சொல்லுவாங்க, அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், சரிங்களா? சாரி, எனக்கு கொஞ்சம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 years ப்ளஸ் ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஏபிஓபின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸில் வந்து உங்கள் பிஸ்னஸ் அஸ் எ ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அங்கே வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாம். இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தென் இதுக்கும் நீங்கள் லைசன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி வரும். நான் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிட்டேன், நான்லாம் எந்த லைசன்ஸும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பாக லைசன்ஸ் எடுக்கணும். ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணால் ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தா ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும். எம்ப்ளாயி வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம் எம்ப்ளாயி அமைச்சு வச்சா எம்ப்ளாய்மெண்ட் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி பற்றி சொல்லியிருப்பேன். ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்குது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பற்றியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிஸ்னஸ்குள்ளே வராது, உங்கள் ஜென்ரல் நீட்காக சொல்கிறேன். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ், ஐ திங்க் வீடியோ ஃபுல்லாக நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றத சொல்லிட்டேன். ஸோ எங்கே நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிஏ தெரிஞ்சிருப்பாங்க இல்லை சம் சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஜிஎஸ்டி வாட் ஆர் த பிளாட்ஃபார்ம் அவைலபிள் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதில் இருக்கிற வெப்சைட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 500 to 1000 ஆகும். எம்எஸ்எம்இலாம் பண்ணுறதுக்கு ஒரே நாளில் நீங்களே கூட எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், அவ்வளோ சிம்பிளான விஷயம். ஸோ இதுக்கெலாம் போயிட்டு எங்கேயும் ஃப்ரீ தான், எம்எஸ்எம்இலாம் நீங்களே கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு பண்ணணுன்னா நான் சொன்ன வெப்சைட்டில் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ், வாட் ஆர் த பிளாட்ஃபார்ம் அவைலபிள், வாட் ஆர் த சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் கிவன் தோஸ் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய வெப்சைட் இருக்கும். இல்லை எனக்கு செக் பண்ண எனக்கு கிடைக்கல நரேஷ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக நான் வந்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அது என்னென்ன வெப்சைட்டுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஹவு டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த வெப்சைட்டில் நிறைய எப்படி செக் பண்ணலான்றத பற்றியும் நான் சொல்லிட்டேன். நான் எந்த ஒரு வெப்சைட்டையும் பர்டிகுலராக இங்கே ப்ரொமோட் பண்ண விரும்பல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நம்ம வியூவர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கட்டும், டவுட்ஸ் இருந்தால் வந்து கேட்கட்டும், கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லுவேன், நீ இல்லைங்க நீங்கள் இந்த இவங்க கொடுக்குற சார்ஜஸ் வந்து ரீசனபிள் சார்ஜஸ் இல்லை, இவங்க ரீசனபிள் இல்லை அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் டைம் ஆகும். சில பேருக்கு ஒரே நாளில் பிக்கப் ஆகிடும், சில பேருக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்குண்டான பேஷன்ஸோடு இருங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருங்க. ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். ஸோ இதுதான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? அன்டில் தென் பாய், தேங்க்யூ.